பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த இந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம கிட்டே கதை விடுறாருங்க. என்ன சொல்றாரு? கொரோனாவே வரல, கொரோனா வந்திருந்தா யாரு தளபதி போய் சேர்ந்திருப்பாராம் சொல்றாரு. அடே, நீ கொரோனாவில முதலமைச்சரா இருந்து எத்தனை பேரை போய் அமுச்சு வச்சாரு பாத்துக்கிட்டு வந்தா. உயிரை குறித்து பயப்படவே இல்லை. நான் போயே தீர்வுன்னு பிடிவாதம் பண்ணி கொரோனா வார்டுக்குள்ள போய் கொரோனா பேஷண்ட பார்த்து எப்படி இருக்குது நலம் விசாரித்த உலகின் ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். தெரியுமில்ல? ஏன் பண்ணார்? சண்டடிக்க பண்ணாரா? ஏன் தெரியும்? லாஜிக்கா இருக்குது இல்ல. ஏன் பண்ணார் தெரியுங்களா? நிர்வாகம் செயல்படல. அப்ப முதலமைச்சரா நான் படுத்துக்கிட்டு சோப்பு போட்டு கைய கழுவு, தனிமைப்படுத்திக்க, வெளியே போவாதன்னு சொன்னா அதிகாரி போய் பாப்பாரா? கலெக்டர் போவாரா? டாக்டர் யாரும் போக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு? முதலமைச்சர் போய் கொரோனா வார்டுக்குள்ள நுழைந்த அடுத்த நிமிஷம் அரசு நிர்வாகம் எழுந்திருந்தது. கலெக்டர் ஐயோ முதலமைச்சர் போயிட்டாருன்னு கலெக்டர் ஓடிறாரு, தாசில்தார் ஓடுறாரு, டாக்டர் வர்றாங்க. போன கொரோனா உயிர்களை பிடித்து இழுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காகத்தான் தன் உயிரை பணைய வைத்து லட்சக்கணக்கான உயிரை பாதுகாத்த மகத்தான தலைவர் தளபதி. அவரை பத்தி தான் சொல்றோம். சரி, அதோட விட்டுட்டாரா? எவ்வளவு இதெல்லாம் நம்ம சொல்லணுங்க. நெருக்கி பாக்குறாருங்க எளிய மக்களை. அடுத்து என்ன பண்ணாரு? சேர்த்துட்டாருல, ஆஸ்பத்திரியில இடம் இல்ல, ஆக்சிஜன் போன் பண்றாங்க. கேட்டா அதிகாரி, ஐயா இடம் இல்லைங்க, நம்ம என்னங்க பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. அப்ப சாவு விடுறதா? கொரோனா வந்து வீட்லயே அவங்க சாகிறதான்னு கேட்கிறாரு முதலமைச்சர். கேட்டு என்ன சொல்றாரு? இப்ப லாக்டவுன் தானே, ஆஸ்பத்திரியில இடம் இல்லைன்னா ஜனங்க உயிருக்கு போராடுறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க, வீட்டுல வச்சு பண்ண முடியாதுன்னு கேட்கிறாரு. நம்ம என்னங்க பண்றது? போன முறை கூட அப்படிதான். இடம் இல்லைன்னா விட்டுருவியா? இடம் கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு, அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டாரு. தெரிஞ்சுங்க, எல்லா அமைச்சருக்கும் ஒரே வேலை தான், எந்த துறையும் எல்லாம் கொரோனா வேலை தான். கூப்பிட்டு கேட்டாரு, இப்ப லாக்டவுன் தானே? ஆமாங்க. இப்ப கல்யாண மண்டபம் மூடி இருக்குல்ல? மூடி இருக்கு. காலேஜ் எல்லாம் மூடி இருக்குல்ல? மூடி இருக்கு. சமூக நல கூட எல்லாம் மூடி இருக்குல்ல? இந்த கல்யாண மண்டபம், தனியார் மண்டபம், கவர்மெண்ட் மண்டபம் மொத்தத்தையும் கைப்பற்றி ஓடுறா பெட்டு பூரா கல்யாண மண்டபத்தில் சமூகத்தில் கூட்டு யாரு ஒரு ஆளு கூட வீட்டுல இருக்க கூடாது, அங்க ஆஸ்பத்திரியா மாத்தி பெட்டை போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு ஒரு நபர் கூட கொரோனா வந்தவர்கள் வீட்டில் இல்லாமல் எல்லா பகுதியும் மருத்துவமனையா மாக்கி அங்க கொடுத்தாரு. ஆக்சிஜன் அவரே உற்பத்தி பண்ணி என்ன பண்ணாரு? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு பண்ணார். கொடுத்துட்டாரா? அடுத்து இன்னும் நெருக்கிறாரு. அதுதாங்க அவரோட சிறப்பு. ஏன் அவர் மக்கள் தலைவராக இவ்வளவு நேசிக்கிறோம்? நான் ஏன் வந்து இப்ப தெருவுல பேசுறோம் அவரை பத்தினா, இந்த மாதிரி பொய்யர்கள் இதெல்லாம் சொல்றாங்க, இதை நம்ம சொல்லணும்ங்கிறதுக்காக. அடுத்து என்ன பண்ணாரு? இவ்வளவு நெருக்கமா பண்ணிட்டாரா? உயிரை பணை வச்சு கொரோனாவுக்கு பெரியப்பாவுக்கு கொரோனா வந்துருச்சு. பெரியப்பா கூட அட்டெண்டரா போகுது ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பெரியப்பா உள்ள கூட்டிட்டு போட்டாங்க. அவருக்கு ராஜ உபச்சாரமா நடக்கும் சாப்பாடெல்லாம். பெரியமாவுக்கு வெளியில வரணும், அந்த அம்மா அட்டெண்டர் வெளியில தான் உட்காந்துருக்கணும். அந்த அம்மாவுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குறது? கடுப்பா என்ன பண்ணாரு முதலமைச்சர்? அமைச்சர் சேகர் பாபுவை கூட்டாரு, அண்ணன் சேகர் பாபு. அப்ப கோயில் இருக்கிற அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து நேர கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இறக்கு. அங்க இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் தினமும் எல்லாருக்கும் இலவச அன்னதானம் கொடுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒருவர் கூட வெளியில மருத்துவமனையில பட்டினியா இருக்க கூட அன்னதானம் கொடுத்தாருங்க.